மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாம்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. இன்று சின்னத்திரையை பார்த்து எனது அருமை தமிழ்நாட்டில் உள்ள பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். 7 தலைமுறைகள் ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. எனது முப்பாட்டனார் 202 வருடங்களுக்கு முன்னாடி முதல் 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் இந்த வைத்திய தொழிலை தொடங்கியிருக்கார். முத்துலிங்கசாமி அவர்கள் அவர் கற்று வந்த விஷயங்கள் யாவையும் அவருடைய ஒரே மகனான சுப்பிரமணிய வைத்தியர் அவர்களுக்கு தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சுப்பிரமணிய வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான ரத்னவேல் வைத்தியர் அவர்களுக்கு அவர் கற்று வந்த விஷயங்கள் யாவையுமே கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். ரத்னவேல் வைத்தியர் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் அவர்களுக்கு தான் கற்று வந்த விஷயங்கள், சித்த வைத்தியத்தில் உள்ள மூலிகை ரகசியங்கள் மற்றும் சகல விவரத்தையும் அவருக்கு கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். சிவராஜ் அவர்கள் அவருடைய ஒரே மகனான சிவராஜ் சிவகுமார் ஆகிய எனக்கு இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருக்கார். நான் எனது மகன் சிவராஜ் சஞ்சய்க்கும் சிவராஜ் சஞ்சயினுடைய ஒரே மகன் சிவராஜ் சிபிக்கும் இந்த தொழில் ரகசியங்களை கற்றுக் கொடுத்து வந்திருந்தாலும் என்னுடைய மனதில் இருக்க ஆதங்கங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்களுக்கும் என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும் சொல்லி வரணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சி அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசி வந்துட்டுருக்கேன். ஏன்னா சித்த வைத்தியத்தில் எனது முப்பாட்டனார் அவர்கள் ஆரம்ப காலகட்டங்களில் 64 வகையான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வியாதிஸ்தர்களுக்கு சிகிச்சை பண்ணி வந்துட்டுருக்கார். என்னுடைய முப்பாட்டனார் அவர்கள் செஞ்சு வந்த விஷயங்கள் யாவுமே
படிப்படியாக குறைஞ்சி வந்து 32 விதமான வியாதிகளுக்கு நான் எனது தகப்பனார். எப்படி அப்படின்னாக்க, கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸ் வரலும் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் நான் சொல்கிற நிகழ்ச்சி வந்து 40-45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சியை நான் இதில் சொல்கிறேன். என்னுடைய முப்பாட்டனார், பாட்டனார் அவர்களுக்கு பிறகு எனது தகப்பனார், நான் இருவரும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரை பார்த்திங்கனாக்க என்னுடைய தகப்பனார் காலடி பாதமும் என்னுடைய காலடி பாதமும் படாத தமிழ்நாட்டு கிராமங்களே கிடையாது. அவ்வளோ கிராமங்களுக்கும் சென்று இந்த சித்த வைத்தியத்தை வந்து ஜனங்களுக்கு சொல்லி அந்த காலகட்டத்திலேருந்து சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்தது படிப்படியாக குறைஞ்சி வந்து 32 விதமான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். எப்படி அப்படின்னாக்க, ஆஸ்மா, குடல் புண், மூலவியாதி, சக்கரை வியாதி, மூட்டு வலி, சொரியாசிஸ் மற்றும் சகல விதமான வியாதிகளுக்கு சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாலும், இன்றைக்கி தற்சமயம் வந்து அந்த மாதிரி வியாதிகளுக்கு எல்லாமே சிகிச்சை பண்ணுறதை வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம். சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்தாலும் தற்காலிகமாக அந்த சிகிச்சையை நிறுத்தி வச்சுருக்கிறது என்ன காரணம் அப்படின்னாக்க, இன்றைக்கி ஆஸ்மாலேயோ, குடற்புண்ணுலேயோ, மூலவியாதியிலையோ, சர்ம வியாதியிலையோ ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னா அவனுக்கு மட்டும் சிகிச்சை பண்ணால் அந்த வியாதி அவனுக்கு சரியாகி அவன் சுபிட்சமாக நல்ல முறையில் இருப்பான். அதனால் அவனுக்கு யாருக்குமே எந்த விதமான தொந்தரவும் இருக்காது, அவனால் யாருக்குமே பாதிப்பும் கிடையாது. ஆனால் இப்போ மனசு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு இந்த சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிற இந்த பலகீனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்து தமிழ்நாடு இல்லை உலக நாடியே இன்றைக்கி செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு கலக்கிட்டு இருக்கிறதுனால தான் இதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சியை வந்து அதிகபட்சமாக இந்த நிகழ்ச்சியில் பேசி வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இந்த சித்த வைத்தியத்தில் என்னுடைய முப்பாட்டனார் காலத்திலேருந்து இன்றைய காலகட்டங்கள் வரலும் பார்த்திங்கனாக்க, இந்த பலகீனம் சம்மந்தப்பட்டதுக்கு மூலிகை ரகசியங்கள், அபரிதமான மூலிகை ரகசியங்கள் அவங்க கையாண்டு வந்திருக்கிற ஒரே காரணத்தினால தான் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் படுற சித்திரவதையை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு வாய்க்கிலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்கிற நாம் அந்த விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்ச ஒரே காரணத்தினால இன்றைக்கி எந்த அளவுலாம் அவங்க கெட்டு குட்டிச்சவராகி சின்ன பண்ணமாய் வாழ்க்கையே எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் வந்துட்டுருக்கிறாங்க. ஆதங்கப்பட்டு தான் இதில் நிகழ்ச்சியில் நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த சூடு பட்டுச்சுன்னு வச்சுங்க, அந்த கையில் சூடு பட்டுச்சுன்னா, இந்த சூடு என் கையில் பட்டுச்சு அப்படின்னா இந்த சூட்டினுடைய அருமை எனக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய இங்கே இருக்க அவ்வளோ பேத்துக்கு, இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிற அவ்வளோ பேத்துக்குமே அதனுடைய வலி தெரியாது. என்னுடைய கையில் சூடு பட்டுச்சுன்னா எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இந்த மூலிகை ரகசியங்களினுடைய விவரங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள பேர பசங்கள்லாம் இன்றைக்கி என்ன அளவுக்கெல்லாம் சின்ன பண்ணம் ஆகிட்டு இருக்கிறாங்க, மகன் போன்ற வாலிபர்கள் எந்த அளவுக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி 50-55 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜெல்லாம் குடும்பத்தில் மனைவியும் அவரும் குழந்தை குட்டிக்கு பேர பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருக்கிற காலகட்டங்களில் அவங்க படுற சித்திரவதைகளை பார்த்துட்டு, அட கடவுளே, செக்ஸுக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானா, ஆண்டு அனுபவித்த சுகத்துக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறானா 50-55 வயசில் இருக்கிறவங்களாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு குடும்பங்கள்லாம் சின்ன பின்னம் ஆகுதுங்கிறதுனால தான் இது அதிக முக்கியத்துவம் கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சி நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த மூலிகை ரகசியங்கள் அந்த அளவுக்கு மூலிகை ரகசியங்கள் விவரங்கள் எங்களுக்கு தெரியறதுனால இந்த சின்ன வயசு பையன் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறான், திருமணம் பண்ணக்கூடிய பையன் அவன் வாழ்க்கை எந்த அளவுக்குலாம் வீணாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் வந்து அதிகபட்சமாக நான் முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டுருக்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னாக்க, பல நிகழ்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். பல நிகழ்ச்சியில் அதாவது ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு வச்சுங்க, இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க அப்பா அந்த பையன் மேலே எந்த அளவுக்கு உரிமை வச்சுருப்பாங்க, அம்மா எந்த அளவுக்கு உரிமை வச்சுருப்பாங்க, அவங்க 2 பேர்த்தையும் அவன் எந்த அளவுக்கெல்லாம் ஏமாற்றிட்டு இந்த செக்ஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவனுடைய வாழ்க்கையை சின்ன பண்ண அடைய வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வீண் பண்ணி வாழ்க்கை எதுக்குமே தகுதி இல்லாத ஸ்டேஜில் அவன் வாழ்க்கையை வந்து படிக்கிற பையன் அவனுடைய தகுதி இழந்துடுறான், திருமணம் பண்ணக்கூடியவன் அவனுடைய தகுதி இழந்துடுறான். அப்படிங்கிறத வருத்தப்பட்டு தான் இந்த நிகழ்ச்சி வந்து அதிகபட்சமாக ஒரு பெத்த தாய் தகப்பனார் அந்த பையன் மேலே
நான் பிறந்து வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் என்னுடைய பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் அவங்க வாழ்க்கையை எந்தளவு சின்ன பண்ண படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து என்னுடைய தமிழ்நாட்டில் பிறந்த எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக சண்டை போட்டு திட்டி ஒரு தகப்பனார் அந்த பையனுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாரோ அதை விட அதிகபட்சமாக அவங்க குடும்பத்தில் நான் முக்கியத்துவம் எடுத்துக்கிறேன். சண்டை போட்டு திட்டி பார்க்குறேன். சில நிகழ்ச்சியில் நான் அழுது கூட பார்க்குறேன். கண்ணு வாழ்க்கை வீணாகி போடுடா, சின்ன பணம் ஆகி போடுடா, சித்திரவதை அடையக்கூடிய ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்கடா, அப்புறம் கண் கெட்டு போய் சூரியன் நமஸ்காரம் பண்ணாதீங்கடான்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அதிகபட்சமாக சொல்லி அழுது கூட நான் பார்த்துருக்கேன். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் காலில் விழுந்து கெஞ்சாத குறையா, கண்ணு தப்பு செய்யாதரா, இதனுடைய விவரங்கள் இந்த மாதிரி, இந்த வாழ்க்கை இந்த அளவுக்குலாம் வீணாகும், இதனுடைய விவரங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதுனால, ஏன்னா என்னுடைய தமிழ்நாட்டு பேர குழந்தைகளுக்கும் மகன் போன்ற வாலிபர்கள் சொல்கிறதுல தப்பே இல்லையே. அவனுங்க வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் வீணாக போக போகுது அப்படிங்கிறது அவனுங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு வாலிபர்களும் இன்றைக்கி அதிகபட்சமாக பார்த்திங்கனாக்கா, இப்போ நான் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த நிகழ்ச்சியை நான் சொல்லி வந்துட்டுருங்க. இந்த பலகீனத்தில் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை என்ன அளவுக்குலாம் சின்ன பண்ணம் ஆகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அதிகபட்சமாக நான் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு திட்டி, ஏன்னா அதிக முக்கியத்துவம் எடுத்து என்னுடைய தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பையன் கூட கெட்டு குட்டிச்சவர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அதிக முக்கியத்துவம் எடுத்து கொடுத்து நான் இந்த நிகழ்ச்சியில் நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா இந்த பலகீனத்தில் ஒரு பையன் பாதிக்கப்பட்டுட்டான்னா, படிக்கும்போது அவன் ஒரு பையன் இந்த நண்பர்கள் சேர்க்கையால் இந்த தவறு செய்ய ஆரம்பித்து இந்த சின்னத்தில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் எந்த அளவுலாம் கெட்டுச்சவர் ஆகிறாங்கிறத பார்க்கும்போது, படிக்கும்போது அவனுடைய சாதனைகள் எந்த அளவுக்கு வீணாகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்டேஜும், திருமணம் பண்ணக்கூடிய பையன் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல உயர்ந்த பதவிக்கு வந்து திருமணம் பண்ணக்கூடிய பையன் திருமணமே பண்ண முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையவே வீணடித்து அப்பா அம்மா அந்த பையனை தங்கமான பையன், என் பையன் உத்தமன், தப்பே செய்யாதவன், யோக்கியம், அற்புதமான நல்ல முறையில் வளர்ந்து ஆளாகி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி பெத்த தாய் தப்பு நான் நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையை அவன் சின்ன பண்ணப்படுத்தி நண்பர்கள் சேர்க்கையால் அவன் வாழ்க்கையை குட்டிச்சவர் பண்ணி அவங்க அப்பாவை திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கும்போது அந்த பையன் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு தன் தலையிலேயே மண்ணை மாறி போட்டுக்கிற நிகழ்ச்சிகள் அதிகபட்சமாக இருக்கிறது. ஒரே காரணத்தினால தான் இதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நான் பேசி வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா பலகீனத்தில் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னாக்கா அவன் பார்த்திங்கனாக்கா வாழ்க்கையில் எந்த விதத்துலேயுமே நண்பர்கள் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னால், காரியங்கள் ஒவ்வொருத்தருமே தவறு செய்கிறவங்கள கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கனாக்கா மனசுக்கு ரொம்ப சங்கட்டமும் வேதனையும் இருக்குது. இன்னும் காரணம் தான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சி அதிகபட்சமாக சொல்லி வந்துட்டுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியிலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையுமே அதிகபட்சமாக தவறுகள் பண்ணக்கூடாது. தவறு பண்ணும்போது உன் வாழ்க்கை என்ன அளவுக்குலாம் சின்ன பண்ணம் ஆகுது. இப்போ எங்ககிட்டே சிகிச்சைக்கு வர பையனை பார்த்திங்கனாக்கா, ஒரு பையன் வந்து ஆஃபீஸுக்குள்ளே வரும்போது அந்த பையனை பார்க்குறோம். அப்போ அந்த பையனை பார்க்கும்போதே அவன் என்ன மாதிரி இருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் அதில் தெரிஞ்சுக்கிறோம். இது எதுக்கு உதாரணமாக சொல்கிறோம் அப்படின்னாக்கா, 40 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா மவுண்ட் ரோட்டில் அண்ணா சிலையை தாண்டி வந்தோன்னே பார்த்திங்கன்னா PORR & சன்ஸ்ன்னு இருக்குது. PORR & சன்ஸுக்கு பக்கத்தில் அத்திப்பட்டன் தெரு அப்படிங்கிற ஒரு இடம். அந்த அத்திப்பட்டன் தெருவுக்கு பக்கத்தில் ராமச்சந்திரா 6 அத்திப்பட்டன் தெருவில் ராமச்சந்திராங்கிற இடத்துல நாங்கள் வந்து முகாம் போட்டிருப்போம். 45 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த சிகிச்சை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது, அப்போ சென்னை மாகாணத்தில் 6 நாள் நாங்கள் தங்கி முகாம் பண்ணி சிகிச்சை பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி சிகிச்சை பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னுடைய தகப்பனார், அவருக்கு உதவியாக நான், இன்னும் 3 பேர், மொத்தம் 4 பேர் நாங்கள் அவருக்கு உதவியாக வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாள் சிகிச்சைக்கு வரும்போதும் அவங்களுக்கு வேணுங்கிற உதவிகள்லாம் செஞ்சு, தகப்பனாருக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சு நாங்கள் ஆலோசனை பண்ணும்போது நாங்கள் பக்கத்தில் இருந்து உதவியெல்லாம் செஞ்சு வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பார்த்திங்கனாக்கா மாலை 3 மணி இருக்கும். 3 மணி இருக்கும்போது என்னுடைய தகப்பனார், தம்பி இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நாங்கள் ரூமுக்கு வெளியே இருக்கிறோம்.
கூப்பிட்ட உடனே ஓடி போய் என்னங்க கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்கும்போது அவர் சொன்னார், இப்போ வாசப்படியிலேருந்து யாரோ ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறார் இல்லையா, இப்போ வாசப்படியிலேருந்து தாண்டி ஒரு ஆள் வந்துட்டு இருக்கிறாருல்ல, அந்த ஆளை என்ன பண்ண நேராக சிகிச்சை பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடு அப்படின்னாரு. வாசப்படியிலேருந்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறவனை நிறுத்தி அவனுக்கு சிகிச்சை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஏதோ ஒரு காரியங்களை சொல்லி வெளியே அனுப்பிச்சிடு, இங்கே உள்ள விட வேண்டாம் அப்படின்னாரு. எங்களுக்கு மனசுக்கு பெரிய சங்கடமாச்சு. என்ன திடீர்னு வெளியே வந்துகிட்டு இருக்கிறவனை, இவர் இருக்கிற ரூம் திசை வேறு, வெளியே இருந்து வரவன் கண்ணுக்கு தெரியாது, எப்படி அனுப்ப சொல்கிறாரு, வர்றது எப்படி தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய 4 பேத்துக்குமே ஒரு பெரிய மனசில் ஒரு இதுவாக இருந்தது. 2வது நாள் முகாம் முடிஞ்சது. அன்றைக்கி இரவு தகப்பனார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். பேசிகிட்டு இருக்கும்போது தகப்பனார்கிட்ட நான் கேட்குறேன், அப்பா இந்த மாதிரி நீங்கள் ஒரு வியாதிஸ்தர் வரும்போது திரும்ப அனுப்ப சொன்னீங்களே, என்ன காரணத்துக்காக நீங்கள் அனுப்ப சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ என்னுடைய தகப்பனார் சொன்னார், இல்லைப்பா இதுதான் பாரம்பரிய சித்த வைத்தியத்தினுடைய ரகசியம், இப்போ நம்ம சித்த வைத்தியம் செஞ்சுட்டு இருக்கிறதுனுடைய ரகசியமே இதில் தான் அடங்கியிருக்கு அப்படின்னாரு. இல்லை சொல்லுங்கள் என்ன விஷயம், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ சொன்னார், அவன் அந்த வாசப்படியில் விட்டு தாண்டி வரும்போது 40-45 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மவுண்ட் ரோட்டில் பிஓஆர் ரெசிடென்ஸ் அத்திப்பட்டன் தெருவில் பார்த்திங்கனாக்கா ஹிந்து ஆஃபீஸுக்கு பக்கத்தில், அப்போ அதிகமான கட்டிடங்கள்லாம் சென்னை மாகாணத்தில் கிடையாது. அப்போ கடல் காற்று பார்த்திங்கன்னா 3-4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா கடல் காற்று அற்புதமாக அந்த பிஓஆர் ரெசிடென்ஸ் பில்டிங்கில் பட்டு ஹிந்து ஆஃபீஸ் பக்கத்தில் அந்த காற்று வந்து அந்த சந்தில் அற்புதமாக வரும். வாசப்படிக்கிட்ட நின்றுட்டாலே போதும், அந்த அளவுக்கு காற்று வந்துட்டுருக்கும். அந்த காற்று வரும்போது பார்த்திங்கனாக்கா அந்த காற்று என்னுடைய தகப்பனார் ரூமுக்குள்ளே பூந்து தான் காற்றே வெளியே போகிறோம். அந்த அளவுக்கு காற்று வந்துட்டுருக்கிற நேரத்தில் அந்த பையன் வரும்போது அந்த பையனுடைய உடம்புல அந்த காற்று பட்டு அந்த காற்றினுடைய சுவாசத்தை வச்சு அவன் என்ன மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கான், என்ன மாதிரிலாம் அவன் வாழ்க்கை வீணாயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சதுனால நான் அவனை உள்ள விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். காற்று பட்டு அதை வச்சே நீங்கள் வைத்தியம் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அது எப்படி பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத கேட்டதுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அப்படின்ட்டு விட்டுட்டார். அதுக்கு அடுத்த நாள் அந்த பையன் அதே மாதிரி மாலையில் செங்கல்பட்டுலேருந்து வரான். அந்த பையன் அவனை உடனே நாங்கள் தடுத்து நாங்கள் 4 பேருமே நிறுத்தி என்ன விவரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மெத்தைக்கு கூட்டிகிட்டு போய் அவனை விசாரித்தோம். என்னப்பா என்ன மாதிரி தவறு பண்ணியிருக்கிற, வைத்தியர் வந்து பெரிய வைத்தியர் வந்து நீ உள்ளுக்கு வரும்போதே உன்னை விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, அப்போ என்ன மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்க விவரத்தை சொல்லு அப்படின்னாரு. நாங்கள் கேட்டோம். அப்போ கேட்கும்போது அவன் என்ன சொன்னான், நான் செய்த தவறுகள் இந்தந்த மாதிரிலாம் தவறு செஞ்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் என்னுடைய வாழ்க்கை வீணாக இருக்குது, இத்தனை வருஷமாக அந்த தவறை இன்னமும் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு அந்த தவறை சொல்லும்போது அவன் சொன்ன தவறை கேட்டுட்டு அப்படி பிரமிப்பாகி போய் நாங்கள் இப்படியெல்லாம் ஒரு செக்ஸில் ஒரு தவறா, இப்படியெல்லாம் கண்மூடி கண் திறக்கிற நேரம் படுற சுகத்துக்காக ஒரு தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகுமா, அப்போ மிருகத்தை விட கேடுகட்டவனாக இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்பட்டோம். 40-45 வருஷத்துக்கு முன்னாடி அவன் சொன்ன நிகழ்ச்சி கேட்டுட்டு இப்படியெல்லாம் ஒரு தவறு இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப இரத்த கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டோம். அன்னைக்கு இரவு அந்த பையனை திரும்ப அனுப்பிச்சிட்டோம். அன்றைக்கி இரவு வந்து தகப்பனார்கிட்ட கேட்குறோம். கேட்கும்போது தகப்பனார் அந்த பையன் என்ன எங்ககிட்ட சொன்னானோ அதை அவர் நேரில் இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி அவன் இந்த மாதிரியெல்லாம் தவறு செஞ்சுருப்பான், இந்த மாதிரிலாம் அவன் உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கான், அவனுடைய ரத்தத்தில் இந்த மாதிரியெல்லாம் அந்த கிருமிகள் கலந்துருக்கும், அதனால தான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்புல அதை காற்றுப்பட்டு வரும்போது அவன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கிற விவரத்தை எங்கள்கிட்ட தகப்பனார் சொல்லும்போது நாங்கள் 4 பேருமே என்ன பண்ணோம், சாஸ்திராங்கமாக அவர் காலில் விழுந்து கும்பிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா அந்த பையனை சந்திக்காமல் அவன் உடம்புல பட்ட காற்றினுடைய சுவாசத்தை வச்சு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ எந்த அளவு கைத்தேர்ந்த ஒரு சித்த வைத்தியராக இருந்திருந்தால் அவர் இந்த நிகழ்ச்சியை சொல்ல முடியும். உண்மையாலுமே நாங்கள் 4 பேருமே அன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சோம். இந்த மாதிரி ஒரு சித்த வைத்தியத்தில் இந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி. இது எதுக்காக நான் இந்த நிகழ்ச்சியை சொல்ல வரேன் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் மேலே
காத்துப்பட்டு அவன் இந்த மாதிரிலாம் தவறு செஞ்சுருக்கான், இந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டிருக்கான், அவன் உடம்பு இந்த அளவுக்குலாம் வீணாக போச்சு, அவன் எதுக்குமே வாழ தகுதி இல்லை அப்படின்னு அவன் மேலே காத்துப்பட்டதை வச்சே அவர் வைத்தியம் சொல்லும்போது, அவர் கூட 40-50 வருஷமாக வாழ்ந்த நான் என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள எனது பேர குழந்தைகளும் மகன் போன்ற வாலிபர்களும் அங்கே இருந்து நடந்து வரும்போது, ஆஃபீஸ் உள்ள கதவை திறந்து உள்ள வரும்போது, அவனுங்க நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, அவனுங்களை உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது, அவனுங்க உட்காந்துருக்கும்போது எந்த மாதிரியெல்லாம் சாஞ்சி உட்காடுறானுங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவனுங்களை கன்னத்தை பார்க்கும்போது, அவன் என்ன மாதிரியெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான், எந்த மாதிரியெல்லாம் வாழ்க்கை வீணாயிருக்கு அப்படிங்கிறது எங்களால் சொல்ல முடியாதா? கண்ணு, உங்களை தான் கேட்குறேன். இந்த சின்ன திரையை பார்த்துட்டு இருக்கிறியே, உன்னை தான் கேட்குறேன். நீங்கள்லாம் கெட்டு குட்டிச்சவர் ஆகி போய் சின்ன பண்ணம் ஆகிட்டு இருக்கிறீங்களே, அந்த நிகழ்ச்சியை பற்றி தான் நான் விளக்கம் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கேட்குறேன் நான். ஏன்னா வாழ்க்கை அந்த அளவுக்கு சின்ன பணம் அடையக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில், இன்றைக்கி நம்ம முன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா 40-45 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவன் யாருக்காவது குறை கொடுத்துருக்கானா? தமிழ்நாட்டில் ஆண்டவன் யாருக்காவது குறை கொடுத்துருக்கானா? தமிழ்நாட்டில் பாருங்கள், ஒவ்வொரு பசங்களும் பார்த்திங்கனாக்கா அழகு சிந்துற அளவுக்கு உயரம் பார்த்திங்கன்னா அற்புதமான உயரத்தில் இருப்பான், அற்புதமான உயரம் இருப்பான். விரிஞ்ச மார்பகம் பார்த்திங்கன்னா அப்படி சும்மா ஜெய்ஜாண்டிக்காக சும்மா அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு இருப்பான். அங்கே அவங்கள் பாருங்கள், கை கால் லட்சணம் பாருங்கள், அழகு சிந்துற அளவுக்கு இருப்பான். அங்கே அவங்களில் ஒரு குறை கூட இருக்காது. ஆனால் படுபாவிங்க இந்த படித்த பையனும் படிக்காத பையனும் கை நாட்டு போடுற ஆளுங்களும் அழித்து தொலைகிறானுங்க பாருங்கள் சக்தியை. அழித்து தொலைஞ்சிட்றானுங்க சக்தியை. நண்பன் சொன்னாங்கிறான், கேர்ள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்கிறான், இவன் சொன்னான், அவன் சொன்னான், நான் சின்ன திரையை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், குட்டிச்சவர் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையை எதுக்குமே தகுதி இல்லாத அளவுக்கு பண்ணிட்டு வராங்க. ஒரே காரணத்தினால தான் இதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி நான் வந்து சண்டை போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி கூட நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன்னாக்கா நிறைய பேர் நினைக்கலாம், அடடா இவன் பணத்தை சம்பாதிக்கிறது சித்த வைத்தியம், பொய்யை பேசுகிறான்டா, இதை சொல்கிறான்டா, அதை சொல்கிறான்டா. அப்படி இல்லை. என்னுடைய முப்பாட்டனார் பாட்டனார் இன்னும் 2-3 தலைமுறைக்கு சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிகள் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நிகழ்ச்சி கூட பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி 66 வயசை தாண்டி நான் போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த நிகழ்ச்சி இன்னும் கொஞ்ச காலம் மட்டும்தான். அதிகபட்சமாக போனால் இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த நிகழ்ச்சியை நான் வந்து இதுக்கு மேலே நான் வாய் தொடர்ந்து என்னுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறது இதன் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தினசரி ஆஃபீஸுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பையனும் பார்த்திங்கனாக்கா நடந்து வரும்போது பார்த்திங்கன்னா அவன் படுற சித்திரவதைகள், சின்ன வயசு பையன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு வீணாகிறான், அதை விட கொஞ்சம் மூத்தவன் திருமணம் பண்ணக்கூடியவன் எந்த அளவுக்கு வீணாகிறான் அப்படிங்கிறத முன்பு இருந்ததை விட இன்றைக்கி அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தருமே வராங்க. அது ஒவ்வொருத்தரும் எப்படி வராங்க அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் பார்த்திங்கனாக்கா ஏமாற்றக்கூடிய வைத்தியர்கள், போலி வைத்தியர்கள்னு பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி சின்ன திரையிலேருந்து அதிகபட்சமாக நிறையா வந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து, நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்து, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஆளாகி ஒவ்வொருத்தரும் என்ன சொல்கிறாங்க, இந்த போலி சித்த வைத்தியர்கள் அரசாங்கத்திட்டருந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோன்னு ஒரு வியாதியை 3 நாளில் குணப்படுத்துகிறேன், 10 நாளில் குணப்படுத்துகிறேன், சாப்பிடும்போதே குணப்படுத்துகிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் வந்து பல வழிகள் இருக்குது இல்லையா? அப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் பிறந்து நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்த இந்த பாரம்பரியமிக்க சித்த வைத்தியத்தில் நான் இந்த மாதிரிலாம் செய்கிறேன், 4 நாளில் குணப்படுத்துகிறேன், மணிக்கணக்கில் குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறதுனால தான் அந்த சித்த வைத்தியத்துக்கு, ஒரு பாரம்பரியமிக்க சித்த வைத்தியத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு மரியாதை இல்லாத அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி வந்து நான் படிப்படியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பின்னாடி வர நான் சொல்கிறேன். மனசு வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு இந்த நிகழ்ச்சி நான் படிப்படியாக சொல்லி வந்துட்டுருக்கேன். மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் அவர்கள் கீழ்கண்ட இடங்களுக்கு மருத்துவ முகாம் வருகிறார். திருச்சி 1ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் அபிராமி, சென்ட்ரல் பஸ் நிலையம், அண்ணா சிலை அருகில். திருப்பூர் 1ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை SAP ரெசிடென்சி, 111 முனிசிபல் ஆபீஸ் ரோட். தஞ்சை 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அசோக் லாட்ஜ், அப்ரஹாம் பண்டிதர் ரோட், சாந்தி தியேட்டர் ரோட். கும்பகோணம் 2ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் திருமால், ஜான் செல்வராஜ் நகர், புதிய பஸ் நிலையம் அருகில். நாகர்கோவில் 2ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் கங்கா பேலஸ், KP ரோட், செட்டிக்குளம் ஜங்ஷன். நெல்லை
3ஆம் தேதி மற்றும் 23ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை பரணி லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், மதுரை ரோடு, விழுப்புரம். 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஆதித்யா, புதிய பஸ் நிலையம் எதிரில், தேர் விநாயகர் கோவில், KK நகர். திருவள்ளூர். 3ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை RM கெஸ்ட் ஹவுஸ், பழைய கலெக்டரேட் ரோட், காக்கலூர். மதுரை. 4ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை காலேஜ் ஹவுஸ், டவுன் ஹால் ரோட், ஜங்ஷன் எதிரில். கள்ளக்குறிச்சி. 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை AKT லாட்ஜ், பஸ் நிலையம் அருகில். காஞ்சிபுரம். 4ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை வசந்த் வில்லா, TK நம்பி வீதி, வெங்குடி மருத்துவமனை மற்றும் பெண்கள் காலேஜ் பஸ் ஸ்டாப் அருகில். செங்கல்பட்டு. 4ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 7 மணி வரை ஹோட்டல் வள்ளி பாரடைஸ், நம்பர் 87, GST ரோட், தேனி. 6ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் தேனி இன்டர்நேஷனல், பழைய பஸ் நிலையம், மதுரை ரோட், தேனி. பழனி. 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீராம் லாட்ஜ், பஸ் நிலையம் எதிரில், பழனி. திருப்பத்தூர். 7ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சுந்தர் லாட்ஜ், 36, கிருஷ்ணகிரி ரோட், வேலூர் மாவட்டம். திண்டுக்கல். 8ஆம் தேதி மற்றும் 24ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஐஸ்வர்யா, ஸ்பென்சர் காம்பவுண்ட், பஸ் நிலையம் எதிரில். ஆரணி. 8ஆம் தேதி மற்றும் 21ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ சாய் சுவாமி லாட்ஜ், ஸ்ரீ பாலாஜி பவன், பஸ் நிலையம் அருகில், ஆரணி. திருவண்ணாமலை. 9ஆம் தேதி மற்றும் 22ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ராதா லாட்ஜ், 94, சின்னக்கடை வீதி, வேலூர். 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ரங்கா லாட்ஜிங் ஹவுஸ், நம்பர் 3, தென்னைமரம் தெரு. சிதம்பரம். மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஜெயராம் லாட்ஜ், 24, SP கோயில் தெரு. கடலூர். 11ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் கார் லாட்ஜ், 62, லாரன்ஸ் ரோட், மாயவரம். 12ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை அல் முஜமல் லாட்ஜ், பழைய பஸ் நிலையம் அருகில், நாகப்பட்டினம். 12ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை பூம்புகார் லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில், புதுக்கோட்டை. 13ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ராயல் பார்க், புதிய பஸ் நிலையம் எதிரில், திருப்பூர். 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை SAP ரெசிடென்சி, 111, முனிசிபல் ஆபீஸ் ரோட், மன்னார்குடி. 13ஆம் தேதி காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரை ஹோட்டல் காவேரி லாட்ஜ், புதிய பஸ் நிலையம் எதிரில், கோவை. 13ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஸ்ரீ லக்ஷ்மி லாட்ஜ், லக்ஷ்மி ஜுவல்லரி அருகில், ராஜவீதி, கரூர். 14ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஆர்த்தி ஹோட்டல், பஸ் நிலையம் அருகில், புதுவை. 16ஆம் தேதி காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை ஹோட்டல் ஸ்ரீ சப்தகிரி, பஸ் நிலையம்.